நமஸ்காரம். இன்றைக்கி நான் வந்து மாங்காய் இஞ்சி வச்சு ஒரு தொக்கு கலர போகிறேன். இந்த அதில் நிறைய காய்ச்சி இருந்தது, இதை எடுத்து வச்சுருக்கேன். வாங்க. 1 கிலோ மாங்காய் இஞ்சி மண்ணெல்லாம் அலம்பிட்டு தோலை எடுத்துகிட்டு பொடி பொடியாக திருத்தி வச்சுருக்கேன். மிளகா வச்சுருக்கேன், காரத்தை பொறுத்தது. அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி வச்சுருக்கேன். வெந்தயம் ஒரு 2 ஸ்பூனு, வெல்லம் ஒரு 2 ஸ்பூனு, மஞ்சள் பொடி கொஞ்சம், கடுகு தாளிக்கிறதுக்கு, அப்புறம் நல்லெண்ணெய் வச்சுருக்கேன். கேஸில் பாண்லி போட்டு காஞ்சிட்டுருக்கு. முதல்ல வெறும் பாண்லியில் வெந்தயம் வறுத்துக்கலாம். கடுகு வேணுங்கிறவா கடுகு கூட போட்டுக்கலாம். வெந்தயம் மட்டும் வறுத்துக்கிறேன். சேஃபாக இருக்கும், வாசனை வரும்போது. அடுத்தது கட்டி பெருங்காயம் வறுத்துக்கிறேன். நான் உங்களுக்கு காமிக்கலப்போ பொடியாக இருந்தாக்கா தாளிக்கும் போது போட்டுக்கணும். அது கட்டியாக இருக்கிறதுனால இதை லேசாக வறுத்துக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். மிளகா போட்டுக்கிறேன். மிளகாயும் கொஞ்சம் வாசனை வரைக்கும் இருக்கணும், கருப்பாக ஆகக்கூடாது. மிளகாயும் வறுத்தாச்சு. நான் ஒரு 20 மிளகா போட்டுருக்கேன். உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். முதல்ல வந்து பெருங்காயத்தையும் வெந்தயத்தையும் நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மிளகாயை போட்டு நைஸாக பொடி பண்ணிக்கோங்க. இப்போ பொடி பண்ணி வந்து உங்களுக்கு வாண்லி சூடாக இருக்கிறச்சு. இந்த புளியும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு இதில் போட்டுவிட்டு கொஞ்சம் லேசாக சூடு பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்ச நாள் கெட்டு போகாமல் இருக்கும். இதுக்கு தேவையானவங்களுக்கு உப்பு இதிலே போட்டு அதையும் ஒரு கணக்கு கற்றுக்கணும். மிளகாய் பொடி பண்ணியாச்சு, பெருங்காயமும் வெந்தயமும் பொடி பண்ணியிருக்கோம் குறக்குறான்னு. இது வந்து மாங்காய் இஞ்சியும் புளியும் போட்டு உப்பு போட்டு ரொம்ப ஜாஸ்தி அரைக்க வேண்டாம், குறக்குறான்னு அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் 1-2 இப்போ வாண்லி ஆன் பண்ணி 200 மில்லி எண்ணெய் நல்லெண்ணெய் குத்தி வச்சுருக்கேன். காஞ்சிருக்கு. இப்போ கடுகு போடுறேன். கடுகு வெடிக்கட்டும். வெடிச்சிட்டு இப்போ அரைச்சது முதல்ல போடுறேன். சிம்மில் வச்சுன்னு போயிருக்கேன். மேலே பொடிக்கும். நல்லா ஒரு 20 நிமிஷம் நல்லா வெந்திருக்கு. இதுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கலாம். அப்புறம் மிளகா பொடி போடுறேன். மஞ்சள் பொடி போட்டு கொதிச்சுட்டு இப்போ மிளகா பொடி போடுறேன். இது ஒரு 10 நிமிஷம் வதக்கிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் பெரிய எண்ணெய் எல்லாம் இழுத்துன்றது. இது மிளகா பொடி போட்ட உடனே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் குத்துறேன். இது கொஞ்சம் நாளைக்கு வச்சுக்கலான்ட்டு. கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இது பண்ணிக்கலாம். இந்த சூட்டோட குத்திட்டா நல்லாயிருக்கும். கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு வெல்லம் போடுறேன். வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். வெல்லமெல்லாம் போட்டு கொதிச்சுட்டு இப்போ வெந்தயமும் பெருங்காயம் வறுத்து வச்சதை பொடியை போட்டு கேஸ் அணைச்சிடலாம். இந்த சூட்டில் கிளறினாலே போடுறோம், இல்லைன்னா கசப்பு வந்துடும். ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு தொக்கு. நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். இது சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். பண்ணி பாருங்கள் நீங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.